பயம்தான் உங்களை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறதா? பயம் என்பது ஒரு வலையை போன்றது. அது ஒரு சிறையைப் போல உங்கள் தன்னம்பிக்கையை சிதைத்துவிடக்கூடியது. பயமானது உங்கள் அறிவை குழப்பி உங்கள் தன்னம்பிக்கையை முழுவதுமாய் சிதைத்து விடுகிறது. ஆக தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள நீங்கள் தைரியத்தை வளர்த்து கொண்டே ஆக வேண்டும். இதுவரை நடக்காத ஆனால் நடந்து விடுமோ என்று பயப்படுகிற எந்த விஷயமாகட்டும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வரும்போது பார்த்து கொள்ளலாம், இப்போதைக்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டியதுதான். அவ்வாறு வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் பயப்படுகிற எதுவுமே நடக்காமலேயே போய்விடும். இனி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது குறித்து அச்சப்பட்டு கொண்டிருந்தால் அந்த அச்சம் மேலும் மேலும் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைத்து கொண்டிருக்கும். அதனால் துணிந்து செயலில் இறங்கிவிடுங்கள். இதுவரை உங்களுக்கு தெரியாமல் போனது எதனால்? நீங்கள் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கவில்லை, அவ்வளவுதான். உங்களுக்கு சரளமாக ஆங்கிலம் பேச தெரியவில்லை. அதன் காரணம் என்ன? நீங்கள் அதற்கான முயற்சியில் இதுவரை இறங்கவில்லை என்பதுதானே தவிர வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆங்கிலம் பேச தெரியாதவராகவே ஆகிவிட முடியாது. அடுத்து, புற காரணங்களால் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை வந்துவிட்டால் என்ன செய்வது? அப்பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதும் அதிலிருந்து விடுபடுவதும் அந்த பாதகமான சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது. அதனால் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை தானாக ஊற்றெடுக்கும். நன்றி நண்பர்களே.